ஹைப் ஏறும். ரெண்டு பேர் பார்க்கும்போது ஒரு ஜாலியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நாங்க 4 சிஸ்டர்ஸும் ரொம்ப கவலைப்படுறோம் சார். அவன் எங்க இருந்தாலும் இந்த ஷோவை பார்த்தாது என் தம்பி எனக்கு கிடைக்கணும் சார். என் தம்பி வேணும் சார். இந்த ப்ரோகிராமை பார்த்து என் தம்பி எனக்கு வேணும். வரலாம். அடுத்த எங்களுக்கு அது போல ஒரு சந்தோஷத்தை உலகத்துல எங்களுக்கு வேற எதுவுமே இல்லை சார். எப்ப அந்த பாட்டு கேட்டாலும் நாம நினைச்சவரை நம்மளுக்கு கிடைக்கலையே போது அந்த கண்ணீர் வந்துரும் சார். அந்த ஒரு காலகட்டத்தில் ரேடியோ எல்லாம் கேட்டா திட்டுவாங்க வீட்டுல இல்லையா? உங்க ஜெனரேஷன் முந்திர ஜெனரேஷன் வரைக்கும் அப்படிதான். உன்னிடம் பாடலே அழகா இருக்குங்க. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வெல்கம் டு ஆடியா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வீடியோக்கு போய் வணங்க வைக்கிறீங்களே, உள்ள அறிவில்ல? நான் சின்ன வயசுல இருக்கப்போ ஒரு அக்கா எனக்கு தெரியும், ரொம்ப படிச்சவங்க. அவங்க வீட்டுல ஒரு 6th ஸ்டாண்டர்ட் நான் படிச்சிட்டு இருந்த டைம் நினைக்கிறேன். டேய், இப்ப வரைக்கும் நீ அவ்வளவுதானடா படிச்சிருக்க? யாரு அந்த அக்கா நல்லா படிச்சவங்க. அவங்க வீட்டுல ஒரு ஸ்விங் மிஷின், தைக்கிற மிஷின் ஒண்ணு இருக்கும். சும்மா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அதுல தச்சுப்பாங்க. அவங்க ஒரு பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த மிஷின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. எனக்கு அந்த பாட்டு இப்ப கேட்டா கூட அந்த அக்கா ஞாபகம் வந்தா, மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவா அப்படின்னு ஒரு பாட்டு அதை பாடிட்டே இருப்பாங்க. அது என்ன அப்படின்னு அப்ப எல்லாம் யோசிச்சேன். கொஞ்சம் பெரிய பையனா இருந்தா தெரிஞ்சு அவங்க அந்த யாரை நினைச்சு அந்த பாட்டை பண்ணாங்களோ அந்த நன்னி தான் கட்டிட்டாங்க. நல்லாருமா நல்லாரு இந்தா என்னுடைய சார்பா மொய்ப்பணும். ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பாடல் என்பது ஒரு மிகப்பெரிய பிரவாகம் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். கதையா சொல்லிட்டு கோரத்தை கொட்டாய் வருதுங்க. கூட பெண் ஒருபடி அதை மேலாக பார்க்கிறாள் அப்படின்னு பல நேரத்தை தோணும். ஒரு தெரியுமா உங்களுக்கு, ஒரு காலகட்டத்தில் ரேடியோ எல்லாம் கேட்டா திட்டுவாங்க வீட்டுல இல்லையா? ஏப்பா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையா? உங்க ஜெனரேஷன் முந்திர ஜெனரேஷன் வரைக்கும் அப்படிதான். ரேடியோ கேட்டா வீட்டுல திட்டுவாங்க. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி பெண்களின் உலகத்தில் பாடல் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், அது தரக்கூடிய ஒரு மன உணர்வு அல்லது தரக்கூடிய விடுதலை, கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். இப்படி பல விஷயங்கள் பத்தி இந்த ஷோ பேசப்போகுது. என்ன கான்செப்ட்? பெண்கள் திரையிசை பாடல்கள். இதுதான் இன்னைக்கான ஷோ. என்ன பழைய கான்செப்ட் கொண்டு வர? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்க தம்பி காணாம போயிட்டாங்க சார். என்ன காரணம்? யார் செய்த தாமதம்? அவர் போனதுல இருந்து அப்போ அவ இது வரைக்கும் எங்களுக்கு நாங்க எவ்வளவு எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு பார்த்துட்டோம். ஆனா இது வரைக்கும் அவன் எனக்கு கிடைக்கல. கரம்பேத்து மாரியம்மாவோட கண்ணிலே அடி. அந்த பார்மகளை பார்வது அதுல வர நீ இல்லாத மாளிகையை நிம்மதி இல்லை பார் தம்பி பா உன் நினைவில் இதயத்திலே சிந்தனை இல்லை நாங்கள் வாடுவதை பார் தம்பி பா. என்னம்மா குலுங்கி குலுங்கி சிரிக்கிற நேரத்துல குமரி குமரி அழுதுகிட்டு இருக்க? நாங்க 4 சிஸ்டர்ஸும் ரொம்ப கவலைப்படுறோம் சார். அவன் எங்க இருந்தாலும் இந்த ஷோவை பார்த்தாது என் தம்பி எனக்கு கிடைக்கணும் சார். என்ன பேருமா? பழனின்னு சொல்லிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 2010ல காணாம போன சார். அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. 2 பசங்க இருக்கு அவங்களுக்கு. பசங்களும் அவங்க அவன் மேலதான் இருக்காங்க, ஆசையாவே இருக்காங்க. என் தம்பி இன்னும் கிடைக்கல சார். இந்த ஷோவை பார்த்தாவது என் தம்பி எனக்கு கிடைக்கணும் சார். என் தம்பி வேணும் சார். நீ திரும்ப திரும்ப அழுத என்னால தாங்க முடியாதா? உயிரோட இருக்கானா கூட தெரியல சார் எங்களுக்கு. மேபி அவர் அந்த ஷோ பார்க்கலாம். இந்த ப்ரோகிராமை பார்த்து என் தம்பி எனக்கு வேணும். எதையுமே தனக்கு நடந்ததா உணரும் போதுதான் அந்த வழியோட ஆணை என்னங்கிறது உனக்கு புரியும். வருவார். ஒருவேளை நடக்கலாம். பாசிட்டிவாவே பாருங்க. மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பா, நீ பார்த்துட்டு வரலாம். அடுத்த எங்களுக்கு அது போல ஒரு சந்தோஷத்தை உலகத்துல எங்களுக்கு வேற எதுவுமே இல்லை சார். பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த பொண்ணுக்கு வந்துருச்சு. அவருடைய போட்டோ எங்களுக்கு கொடுங்க, கட்டாயமா இந்த ஷோல போடும். அவருடைய போட்டோவையும் போடும். நான் இது வரைக்கும் யார் காலையும் விழுந்ததில்லை. ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். சரியா? Thank you sir. இதுல தேங்க்ஸ் சொல்றது ஒண்ணுல. கொஞ்சம் தண்ணி குடிங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஆண்டவன் இருக்கான், நல்லவங்க வாழுவாங்க, கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளவுதான். நான் படிக்கும் போது ஒருத்தர் நினைச்சேன் சார், அவர் ஆனா எனக்கு கிடைக்கல. பட் நான் உன்ன நினைச்சேன், நீ என்ன நினைச்சா? நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிறத சொல்லிவிட்டு உனக்கு. இப்போ அந்த சாங் கேட்டேன்னா எனக்கு அந்த ஃபீலிங், அஃபெக்ஷன் எல்லாமே வரும். டெய்லி அந்த சாங் கேட்கும் போதுல எனக்கு கண்ணீர் வரும். நான் நினைச்சவர் எனக்கு கிடைக்கலையே. இந்த மாதிரி ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். அதனால அந்த சாங் மட்டும் எனக்கு பிடிக்கும். நான் உன்ன நினைச்சேன், நீ என்ன நினைச்ச, கண்ணாலே நம்ம யாரு பிரிச்சா ஒரு கோடு கிழிச்சா. அதனால எப்ப அந்த பாட்டு கேட்டாலும் ஆட்டோமேட்டிக்கலி கண்ணீர் வந்துரும் சார். அந்த பழைய ஞாபகங்கள் நினைவு. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சப்பா. நாய
நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. எப்ப கேட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்து நம்ம நினைச்சவரை நம்மளுக்கு கிடைக்கலையே போது அந்த சாங் எனக்கு அது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. எல்லா லவ் ஃபெயிலியர் பின்னாடி ஒரு லைஃப் இருக்கு போது, நல்ல லைஃப் இருக்கு. ரியலாவே இந்த அக்கேஷன்ல எனக்கு பாட்டு கேட்க பிடிக்கும். டெய்லியும் சமைக்கிற டைம்ல கேக்குறது ரொம்ப பிடிக்கும். ஓகே மேரி சமைக்கும்போது ஓகே அப்படியே சமைச்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிடுவோம். When I miss my beloved one, I listen to song. when you miss your beloved one உங்க அப்பா மிஸ் பண்றப்போ இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. Yeah, I listen, but என்னோட ஹஸ்பண்ட் நான் மிஸ் பண்ணும்போது நான் கேட்பேன். மழை வர மாதிரியே இருக்கும் ஆனா வராது. அந்த டைம்ல பாட்டு கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கும். மழை பெய்யற மாதிரியே இருக்கும் ஆனா வராது. எங்க ஊர்ல மழை எப்ப வரும்? இப்போதைக்கு வராது. லைட்டா ட்ரிசில் மட்டும் ஆகும். நம்ம நிறைய மழை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா லைட்டா ட்ரிசில் ஆகும்போது பாட்டு கேட்கும்போது சந்தோஷமா இருக்கும். ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல. எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வந்தா பாட்டு கேட்பேன். ஒரு பாட்டு வந்தது அப்படின்னா எந்த கிளாஸ்ல அந்த பாட்டை பத்தி உட்கார்ந்து எந்த பெஞ்ச்ல பேசணும்னு தான் ஞாபகம் வரும். அப்படியா? அப்படித்தான் பாட்டு கேட்டோனே. சோ ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வரும்போது அந்த பாட்டை திரும்ப கேட்கணும்னு தோணும், கேட்பேன். அதெல்லாம் ஒரு காலம். வீடு கிளீன் பண்ணும்போது கேட்கறதுக்கு பிடிக்கும். டைம் போறதே தெரியாம வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணிடலாம் பாட்டு வீடு கேட்டுட்டு. க்ளீன் பண்றப்ப கூட வருவா. எல்லாரும் காலையில ஒரு டென்ஷன் ஏத்திட்டு போயிடுவாங்க சார். அப்ப எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தனியா நம்ம அதே ராஜ்யம் ஒரு சத்தமா பாடுவோம். தெய்வீ ராகம். அது ஏன் உலகம். பட் எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு அப்ப ஃப்ரீயா இருப்பேன். சார் எல்லா தொல்லையும் ஒழிஞ்சுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா இருக்கும்போது கேட்கறேன். அதான் என்னோட வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். ஒரு படத்துல மெரில் ஸ்ட்ரீப் அப்படிதான் கேட்பாங்க. எல்லாரும் அனுப்பி வச்சுட்டு அந்த பாட்டு கேட்பாங்க. நிம்மதி எல்லாம் போயாச்சு, நீ நான் மட்டும் உலகம். சிறகு அடிப்போம் நாங்க. சிறகுகள் வந்தது எங்கோ செல்லை. இது ஏன் உலகம். ஆமா கண்டிப்பா. அதுக்கு அதை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல பாட்டு கேட்பேன். சத்தமா வச்சு கேட்பேன். டக் 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 டக். முதல்ல எனக்கு பாடல் கேட்பதற்கான என்னென்ன தருணங்கள்ல என்னென்ன டைம்ல பாடல் கேட்க சூப்பரா இருக்கும்? நைட் 9 to 2 o'clock. போனாலே ஒரு பூவும் இல்லாமல். வேற என்ன தருணம்? குளிக்கும்போது பாட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. So it's all only my world. உள்ள யாரு? எவன்டா பொம்பளை குளிக்கிற இடத்துல ஏற மாட்டானே. யாரை வளக்க மாட்டே. When it rains, மழை வரும்போது I feel like all melodies. ஓகே, என்ன பாடல் மழை டைம்ல கேட்க விரும்புவீங்க? உயிரே உயிரே. லாங் டிரைவ் போகும்போது வந்து ஒரு சிலிண்டர் காற்று மாதிரி வரும்ல, அப்ப வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் வரும். ஓ மனமே ஓ மனமே. அப்போ வந்து இந்த மாதிரி என்ன பாட்டு நல்லா இருந்தீங்க? மழை வரும் அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது அப்படியே we feel loud. என்ன ஃபீலிங் ஒரே பீருது ஃபீலிங். என்னென்ன தருணங்கள்ல பாடல் கேட்பது அற்புதமா இருக்கு? எனக்கு வந்து மொட்டை மாடியில போய் நைட்ல ஐ லைக் தட். இட்ஸ் லிபரேட்டிங். அந்த மாதிரி உங்க ஆசை நியாயமானது. உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காலையில பஸ்ல டிராவல் பண்ணும்போது சாங்ஸ் கேட்டுட்டே போனா அப்படி நல்லா இருக்கும். பஸ்ல காலைல போறோம். ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? காலையில வந்து இவ்ளோ வர்க் இருக்கு, இது பண்ணோம், அதெல்லாம் மறந்துட்டு ஒரு காலேஜ் ஒரு ஆபீஸ் அந்த மாதிரி போகும்போது பஸ்ல வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு தூக்கம் போட்டு எந்திரிச்சோம்னா கையால சும்மா சுருன்னு இருக்கும். ஓகே, ஒரு எக்ஸாம் கூட போகும்போது முன்னாடி பஸ்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு 2-3 சாங்ஸ் கேட்டுட்டே போனா ஒரு ரிலீஃபா இருக்கும், நல்லா இருக்கும். எவனோட தூக்கி போட்டு மிதிக்கணும்னு இருக்கேன். வேற என்னென்ன தருணங்களில் பாடல் கேட்பது ஆனந்தமா இருக்கு? என்னது ஹஸ்பண்டோட எனக்கு கேட்கிறது ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல அவருக்கு பிடிச்ச சாங்ஸ் எனக்கு பிடிச்ச சாங்ஸ் அப்படின்னு மாத்தி மாத்தி கேட்கும்போது நல்லா இருக்கும். எப்படி கேப்பீங்க அந்த பாட்டு? ரெண்டு பேர் காதுலயும் ஒவ்வொரு இது இருக்கும். ஓகே, ஒரு ஹெட்செட்ல ஐ மீன் ஆளு ரெண்டு பேருக்கும் சின்ன சிறுசுங்க இள ரத்தம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பீங்க. பாட்டு கேட்போம். ரெண்டு பேருக்குமா ரொம்ப பிடிச்ச சமீபத்திய பாடல் ஒண்ணு? மன 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 மென்டல் மனதில் ஓகே என் கண்மணி மடியில். இந்த பாட்டு கேட்கும்போது எங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீல் வரும். ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுப்போம். எங்களுக்கு அப்படியே ஒரு ஹைப் ஏறும். ரெண்டு பேர் பார்க்கும்போது ஒரு ஜாலியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வாரமலர் 30 வருஷங்களுக்கு முன்னால கடைசி பக்கத்துல கவிதைகள் போடுவோம். வெண்ணிலா கவிதைகள்னு சொல்ற காலத்துல நிலவே நிலவே நில்லு ஓ மனசோ பாராங்கல்லு. நான் என்னோட முதல் கவிதை வந்து அதுல வந்துச்சு. வாரமலர் கடைசி பக்கத்துல முதல் கவிதை வந்தது. Sir, you know one thing, in my association every year Sivaratri they conduct the function. I only beat the first prize. எங்க அப்பா வந்து புத்தக கடை வச்சிருந்தாரு. அவரு ரொம்ப ஆசையா கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சாரு. ஆத்தியாடி நம்ம புள்ள அறிவே என் புள்ளனா புள்ளதான். இந்த நேரத்துல நம்ம ரேடியோல வந்த பாட்டு வந்து காற்றுக்கு என்ன வேலி
கடலுக்கு என்ன மோடி கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது மங்கை நெஞ்சம் பொங்கும் போது விலங்குகள் ஏது நோ ஃப்ளோ வசனம் சார் வசனம் பழையாள் தான். இந்த முதல் கவிதை வெளிவரும் பொழுது அந்த பாடல் வந்து இன்னமும் அந்த பாடல் வந்து எனக்கு ஒரு உற்சாகத்தை தான் கொடுக்கும். வெரி குட் பிரில்லியன்ட். இப்பவுமே இந்த பாட்டு பாடுவீங்களா? காற்றுக்கு என்ன வேலி? வேணாம் சார். பரவாயில்ல வேண்டாம் சார். காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது மங்கை வெள்ளம் பொங்கும் போது விலங்குகள் ஏது. சூப்பரா பாடுறீங்க. இந்த மாடசாமி பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடே அடிமையப்பா. ஒரு பாட்டு வரும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசை வெல்லும் நதியாக ஓடும் அதில் இளநெஞ்சம். அது வந்து யாரோ ஒரு பையன் நான் டீனேஜ்ல இருக்கும்போது லவ் பண்ணிருப்பான் பொழுது என்னோட ஆட்டோகிராஃப்ல எழுதி வச்சிருந்தா சார். சிச்சோ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமானே. அந்த பாட்டை எங்க வீட்டுக்காரர்கிட்டயும் நான் சொல்ல முடியாது. சிம்ரன்ஸ் என்னடா என்னம்மா இது? ஆனா இப்ப அந்த பாட்டு கேட்டாலும் யாருன்னு தெரியலையே. எப்பயாவது பார்த்தா சொல்லுங்க. அது இன்னும் என்னால சொல்ல முடியல. சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. மெல்ல வேணாம் சொல்றேங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஒரு பாடல் அந்த தருணத்தோட கனெக்டடா இருக்கு. அந்த தருணம் வந்து இப்ப யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியும்? உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டே. என்கிட்ட சொல்லணும், நீ யார்கிட்ட சொல்லிடாத. ஏன் என்ன செருப்பால் அடிப்பான்? இதெல்லாம் ஒரு ரகசியம் நீ கேட்டு இருக்கேன்னு. எனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பிறகு ஹஸ்பண்ட் பார்க்கணும்னு நினைப்பேன், பட் பார்க்க முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. எதாச்சா ஒரு தடவை அவங்க வந்துட்டு உடனே போற மாதிரி இருந்தது, பட் எல்லாரும் இருக்கோ பேச முடியல. அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மனம் நானும் இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். அந்த பாட்டு அந்த நாள் அப்படியே திரும்ப போன மாதிரி இருக்கும். அம்மா தண்ணி எடுக்க உள்ள போகும்போது அந்த கேப்ல வந்து ஒரு பாட்டு வந்து முணுமுணுத்தாங்க. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு போட்டி பொண்ணம்மா. உன்னிடம் எங்குகிறேன் உள்ளத்தால் நெருங்குகிறேன். நான் ஆம்பளை அமாவாசை, நீ பொம்பளை அமாவாசை, ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா பௌர்ணமி ஆயிடுவோம். எந்த உயிர் காதலியே இன்னிசை தேவதையே உன்னிடம் மயங்குகிறேன், உன்னிடம் மயங்குகிறேன். இப்பயுமே எனக்கு பாடலே அழகா இருக்குங்க. Thank you your honor, thank you. பாடல ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பேஸ் அப்படியே அழகா பாடுறாரு. அவர் முணுமுணுக்கலங்க, தெரிஞ்சே பாடிங்க. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? ஆக்சுவலா மைண்ட்ல ஒரு ரிலீஃப், ஒரு விடுதலை, ஒரு லிபரேஷனை தரக்கூடிய பாடல் எதுன்னு வாங்க, உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க, வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. எனக்கு வந்து இதுவரை இல்ல இந்த பாட்டு கேட்கும்போது என்னையும் மீறி எனக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்குது. அது அந்த உலகத்துல இருந்து நான் வெளியில வர மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எங்கேயோ நான் இருக்கேன், சம்திங் ஃப்ரீ. பாட முடியுமா அந்த பாட்டு? இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பலித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ. அம்மா பிச்சிட்டீங்க பிச்சு. வாய்ஸ்ல இருந்து சாரிகாமி பாட்டு ரொம்ப, இந்த பாட்டுல வந்து அந்த கடைசியில ஃபீமேல் வாய்ஸ் வரும்போது அப்படியே 5 யானை பழம், 6 குதிரை பழம், 7 தக்காளி பழம், 8 சப்போட்டா பழம், கண்ணுல இருந்து அப்படியே தண்ணியே வந்துரும். அந்த மாதிரி எந்த பாட்டு? கடைசியில ப்ரொலாங் பண்ணி பாடுவாங்க. சாரே ஓ யா யா. அந்த பாட முடியுமா அது? எனக்கு பிடிச்ச லைன்ஸ் பாடுறேன் சார். இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? குட்டிச்சுவரேறி வெட்டி கதை பேசி பாடம் காலி தோழா, சுடுபட்டு போனோம் தோழா, தப்பான ரூட்டில் சென்று டைட்டான ரூட்டை கண்டோம். Mistakes are the secret of success. நாங்கள் ஓடி போனோம், உலகம் புரிந்தது. Love is the secret of success. சூப்பர், இது கண்டிப்பா டிக்டாக்ல வைரல் ஆகும், ஃபிலிம் ஆபீஸ் கூட வரும். சோகமா பாடினா உன்னோட வாழ்க்கையும் வந்துட்டு அதே மாதிரியே ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா சொல்லுவாங்க. யாரே சொன்ன அட்ரஸ், போன் நம்பர், பஸ் ரூட் நம்பர் எல்லாம் கேட்காத, சொன்னாங்க நான் சொல்றேன். சோகமா பாடினா உன்னோட வாழ்க்கையும் வந்துட்டு அதே மாதிரியே ஆயிடும். ஒரு தடவை பாடினதுக்கு அப்புறமா ரொம்ப லைஃப்ல வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன். தோழி தோழி மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணம் ஏன் தோழி? என்னோடது லவ் மேரேஜ். 5 years எங்க வீட்டுக்காரர் எனக்காக வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அவங்க ஆக்சுவலி 12th தான். இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா? தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இல்ல சொல்லுற?
நான் MBA படிக்கிற வரைக்கும் 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எனக்கு வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாங்க. நான் ராஜா, நான் ராணிங்களா, மகாராணி. அவர் வந்து என்ன கல்யாணம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப அவங்க வீட்டுல ஃபைட் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிட்டாங்க. நம்ம குறைஞ்சது 1000 வருஷமாவது ஒன்னா வாழணும்டா. ஆனா வீட்டுல எல்லாரும் ஒத்துண்டுதான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப எனக்கு ஒரு சாங், அத நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையில எனக்கு அது வந்து ஆல்பம்ல எனக்கு அவர் தாலி கட்டுறச்ச அந்த சாங்க போடுங்க, அந்த DVD வந்துருங்க, அதுல போடுங்க அந்த சாங்க அப்படி பேமெண்ட் அப்படினா ஓஹோ ஐயா இப்ப வேலை செய்யறதுக்கு மேல காசு வாங்கி தான் வேலை செய்யறதா. சோ எனக்கு அந்த சாங் அவருக்கு டெடிகேட் பண்ற மாதிரி நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையில எனக்குன்னு வரும். நான் தான் மயங்குறேன். ஓகே, ஒரு அனுமானத்துல இருந்து கேக்குறேன், இந்த நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, இந்த பாட்டு எவ்வளவு பேருக்கு பிடிக்கும்? நீமா ஏன்னா இந்த பாடல் நிறைய பெண்களுக்கு பிடிச்ச பாடல், அதுக்காக தான் கேக்குறேன். சரி அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி. ரசனையில உயர்ந்த ரசனை தாழ்ந்த ரசனைன்னு ஒண்ணு கிடையாது. நமக்கு உள்ளார எது பிடிச்சிருக்கோ நல்ல ரசனை தான். நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. அப்பா எம்மா கிட்ட முடிச்சுப்பா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்ணல மீட் பண்ணலாம். பாய் பாய். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். இது ஆச்சி மசாலா நீயா நானா. நன்றி, வணக்கம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.